ஹாய், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா மெத்தட் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லீட் கோடில் வந்து ரிட்டர்ன் டைப்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாவே ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூஸ். ஸோ இந்த நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே டிஃபைன் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் பண்ணதும் நம்ம டிஃபைன் பண்ணுறதும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஒரு ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸோ அதை தான் இவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மெத்தடுக்கு போடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லா கோட்லேயும் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக்னா என்ன, அது வந்து ஆக்சஸர், லைக் அது ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம் பப்ளிக்காகவும் இருக்கலாம். அப்புறம் ஸ்டாட்டிக் வந்து ஒரு கீவேர்டு, நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம்ல அது. வாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிற டைப்பு பற்றி மெயின் தான் இந்த மெத்தட். இந்த மெத்தட்ஸ்லாம் சொல்கிறாங்களே அதுதான், அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் ஸ்ட்ரிங் ஆர்ட்ஸ்னா அந்த அரேவோடைய ஸ்ட்ரிங் டைப்பு தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஆர்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக எந்த கோடு போட்டாலுமே நம்ம வந்து டிஃபால்ட்டாக அதை தான் போடுவோம். ஸோ அது கீழேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஒரு கிளாஸை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே தான் அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆக்ஷன் போட்டு, ஐ மீன் அந்த ஃபங்க்ஷன் ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன் இதை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே நம்ம வந்து ஐஎம்ஜிக்குன்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம என்ன வேணால் போட்டு நம்ம டிஃபால்ட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். லைக் அலோ போல்ட்டுன்னு போடலாம், இல்லை உங்கள் பேரை கூட போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக்னு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஆக்சஸிங் மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ நம்ம டிஃபால்ட் ஆக்சஸ் பண்ணுவோம்ல, ஸோ வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வேல்யூ எனக்கு லாஸ்ட்டில் வரப்போ ஆட் ஆகிட்டு எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூவை கொடுக்கணும் அப்படின்றப்ப தான் நம்ம அந்த மெத்தட்ஸும் மெம்பர்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3யும் 6ம் எடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு ஆட் பண்ணிட்டு 9ஆக பிரிண்ட் ஆகணும், த சம் இஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ அதோடைய இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஸோ சும்மா சிம்பிளாக பார்த்துக்கோங்க. அண்ட் பைண்டிங் ப்ராசஸ்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் மெத்தடில் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணாமே நம்மளால் வந்துட்டு இது பண்ணிக்க முடியும், ஐ மீன் வேல்யூ வந்து கால் பண்ணிக்க முடியும். பட் வந்து நான் ஸ்டாட்டிக்கில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ண முடியும்ல. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தடில் போடுவாங்க. ஸோ அங்கே கீழே டிஃபால்ட்டாக பாருங்கள் எரர் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா இது பண்ணுறாங்க. ஸோ தென் இந்த அவுட்புட் இஸ் கம்மிங், அதை தான் பண்ணுறாங்க பாருங்கள். ஐயோ நான் ஏன் இப்போது ஐடியில் பேசுகிற இங்கிலீஷ் பேசுகிறேன். ஸோ அது மாதிரி வந்திருக்கு. அண்ட் மெமரி அலோகேஷன்ஸ் லைக் செப்பரேட்டாக நம்ம அலோகேட் பண்ணுவோம்ல, இதெல்லாம் தியரிங்க, இதெல்லாம் எதனா 2 மார்க் 5 மார்க்கில் கேட்பாங்க, எழுதி விடுங்க, இதெல்லாம் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபார் ஈச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடையும் ஒரு வேல்யூஸை நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்காக எதனா டைப் பண்ணோன்னா மொத்த இன்புட்டையும் கொடுத்துட்டு வாங்கணுன்றப்போ இப்போ ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூவோட அடுத்த வேல்யூவை போட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றப்போலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லா செட்டுக்கும் வந்து லைக் ஒரு வாட்டி நீங்கள் டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணிட்டாலே இது இங்கே பாருங்கள் புக்ஸ்ன்னு போட்டு அதோடைய வேல்யூ போட்டு 2500 அந்த மாதிரி வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம எத்தனை வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்கறதுனாலும் பண்ணலாம். அண்ட் இதே வந்துட்டு நம்ம மாற்றி நிறைய வேல்யூஸ் கூட நம்ம இது பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் க்ரியேட்டிவ்னஸை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு எரர்லாம் வரும், அதெல்லாம் சால்வ் பண்ணுறப்ப தான் நமக்கு ரியல் கோடிங் கற்றுக்க முடியும். ஸ்ட்ரிங். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம எதனா வேர்டு ஆட் பண்ணோம்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம 2 ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு வேல்யூவை போட்டு கடைசியில் வந்து இந்த 2 ஸ்ட்ரிங்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி போகிற சமயத்தில் இங்கே வந்துட்டு ஜிக்ஸ் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூனிகோடு. ஸோ யூனிகோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாது, அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ A to Z வரைக்கும் இருக்குல்ல நம்பர்ஸ், அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16 பிட்டாக டேரெக்டாக வந்து அதோடைய வேல்யூ வந்து குத்துரும். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எமோஜிஸ் அதெல்லாம் வருதுல, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 216 பிட் யூனிட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட யூனிகோடோட வேல்யூ லைக் அது ஒரு பெரிய நம்பர், அதை வந்து எக்ஸாக்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு பாருங்க, இங்கே ஜிக்ஸ்னு இருக்கா. ஸோ அதோடைய வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்போ டேரெக்டாக அதோடைய வேல்யூ 25 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுது பாருங்க. அதுவே இல்லைனா பெரிய வேல்யூ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா -1 எடுத்துக்கும், ஐ மீன் ஈக்குவலாக இருந்தால் 0, கிரேட்டராக இருந்தால் 1. ஸோ அந்த கான்செப்டில் தான் இது பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு அந்த 3 வேல்யூஸை கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ பாருங்கள், அது இருக்கிறதோட அது லெஸ் தென்னாக இருக்குது. ஸோ அதால் -1 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் சேம் வேல்யூவாக இருக்குது, அதால் வந்துட்டு 0ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த வேல்யூ கிரேட்டராக இருக்குது, அதால் +1 போட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள். இது வந்து கம்பேர் ஃபங்க்ஷன். இதை வந்துட்டு நம்ம கேல்குலேஷன்ஸ்லாம் போகிறப்போ நம்ம இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். பட் யா ஐ மீன் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்கோசம் தான் இவங்க பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி வருங்க.
லைக் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக வந்தால் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும், ஈக்குவலாக வரலன்னா ஃபால்ஸு. இது வந்துட்டு அந்த சம்திங் வி கேன் யூஸ் ரைட், அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. அப்புறம் நெக்ஸ்ட் இதுவெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் வந்துட்டு இது பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் ஆகணும். இதுக்கப்புறமா எனக்கு எக்ஸாக்டாக இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த லைனுக்கு அப்புறமா எனக்கு அந்த லைன் யூஸ் பண்ணணும், அந்த லைனுக்கு அப்புறமா அந்த லைன் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க டெஃபினிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம டீப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு டெவலப்பர் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம கம்பெனியில் சில ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கே இந்த விஷயம்லாம் தெரியாது. நம்ம பேசிக்காக கோடிங் போடுற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலே போதும். நான் ஒரு வேலைக்கு போனேன்னா அப்போ எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த டைமில் அதை அவங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெத்தட், ரன் மெத்தட். ஸோ ரெண்டுத்துக்குமே லைக் ஒரு லூப் மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணோம், இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற சமயத்தில் நம்ம அந்த ஸ்டார் மாதிரி பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை 1 to 3 வந்துட்டு நம்ம 100 வரைக்கும் 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு லூப்பை ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம், ரன் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரன் பண்ணோம். பட் ரன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் த்ரெட் இருக்கிற த்ரெட்லேயே ரன் ஆகும். ஸோ அதுதான் அதுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸு, மேஜர் டிஃப்ரென்ஸ் அதுதான். மற்றபடி இதுதான் ஜாவா இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸு. பட் இது மாறுபடும் மற்ற லாங்குவேஜஸ்க்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இன்னையோட மெத்தட்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளையிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் அதில் வந்து ஒரு 3 தான் இருக்கும். அதுவுமே நம்ம நாளைக்கு முடிச்சுட்டு அப்புறம் 1D அரே 2D அரேன்னு வரும். ஸோ ஃபர்தராக பார்ப்போம். ஸோ அதை தான் முக்கியமாக கன்வே பண்ணலாம்னு நினச்சேன். அதால் தான் இந்த ஒரு வீடியோஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ